உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, எங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு மகிமை ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கத்தாதி கத்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரர்கள், உங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, பரிசுத்தாவில் நிறைந்தவர்களாய் நாம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். உமக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுப்பா, இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, எங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநாதி தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அநாதி தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அநாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லுவோம், அருமையானவர்களே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்வோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உமக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரம் அருமையானவர்களே, நாம் விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம். சந்தோஷமாய் பரிசுத்தாவில் நிறைந்தவர்களாய் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஆவியில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம் இது. நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. உம்மை மறவேனா உம்மை மறவேனா என் இயேசையா. உம்மை மறவேனா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேனா என் இயேசையா. உம்மை மறவேனா உம்மை மறவேனா உம்மை மறவேனா என் இயேசையா. உம்மை மறவேனா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேனா என் இயேசையா. உம்மை மறவேனா உம்மை மறவேனா உம்மை மறவேனா என் இயேசையா. உம்மை மறவேனா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேனா என் இயேசையா. உம்மை மறவேனா
ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பெரும் நீதானையா. கண்மலையும் மீட்பெரும் நீதானையா. கண்மலையும் மீட்பெரும் நீதானையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா என் இயேசையா. உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா. உம்மை மறவேனா. என் இயேசையா. உம்மை மறவேனா. என்னில்லா நன்மைகள் 1000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 அதற்கு மேலையா. 1000 அதற்கு மேலையா. 1000 அதற்கு மேலையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா என் இயேசையா. உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா. உம்மை மறவேனா. என் இயேசையா. உம்மை மறவேனா. ஆமென். உம்மை மறவேனா, உம்மை மறவேனா என் இயேசையா. உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா. உம்மை மறவேனா. என் இயேசையா. உம்மை மறவேனா. உம்மை மறவேனா. உம்மை மறவேனா என் இயேசையா. உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா. உம்மை மறவேனா. என் இயேசையா. உம்மை மறவேனா. உம்மை மறவேனா. உம்மை மறவேனா என் இயேசையா. உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா. உம்மை மறவேனா. என் இயேசையா. உம்மை மறவேனா. நாங்கள் உம்மை மறப்பதில்லை அப்பா. நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து நினைத்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. எல்லாரும் விடுதலையோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இப்படி கூடி வர நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த கிருபையின் கூட்டத்தை எங்களுக்கு நடத்தித்தாரும். எங்கள் தேவன் எங்கள் மத்தியிலே அக்ராசனராய் வீற்றிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். உட்கார். இயேசுராஜனை, உன் திவ்ய கிருபையை பட்டுப்போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். தேவனுடைய கிருபையை உணர்ந்தவர்களாய் இந்த கிருபையின் பாடலை நாம் பாடுவார்கள். இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. தேவ கிருபை பட்டு போன நம்முடைய வாழ்க்கையை செழிக்க வைக்கும்.
பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கனியோடு உந்தன் கரம் என்னை அணைத்ததே, கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. அந்தகாரமே என் வாழ்க்கையானது, இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟೋ ಎಷ್ಟೋ ಮಧುರ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟೋ ಎಷ್ಟೋ ಮಧುರ. యేసయ్యా ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಧುರಾಂದಿ ಮಧುರ. యేసయ్యా ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಧುರಾಂದಿ ಮಧುರ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟೋ ಎಷ್ಟೋ ಮಧುರ. ಅಯ್ಯ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟೋ ಮಧುರ.
ಎಷ್ಟೋ ಮಧುರ. ನಿರ್ಮಲವಾದದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ, ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ. ನಿರ್ಮಲವಾದದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ, ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ. ಶಾಶ್ವತವಾದದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ, ನಿತ್ಯ ಕಾಲವಿರುವುದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಧುರಾತಿ ಮಧುರಾತಿ ಮಧುರ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಧುರಾತಿ ಮಧುರಾತಿ ಮಧುರ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟೋ ಎಷ್ಟೋ ಮಧುರ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟೋ ಎಷ್ಟೋ ಮಧುರ. ತಾಯಿಗಿರುವುದಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ, ಸ್ವಂತ ತಂದೆಗಿರುವುದಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ, ಅಕ್ಕ ತಂಗಿಗಿರುವುದಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ, ಅಣ್ಣ ತಮ್ಮರಿಗಿರುವುದಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ. ತಾಯಿಗಿರುವುದಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ, ಸ್ವಂತ ತಂದೆಗಿರುವುದಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ, ಅಕ್ಕ ತಮ್ಮರಿಗಿರುವುದಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ, ಅಣ್ಣ ತಮ್ಮರಿಗಿರುವುದಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಧುರಾತಿ ಮಧುರಾತಿ ಮಧುರ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಧುರಾತಿ ಮಧುರಾತಿ ಮಧುರ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟೋ ಎಷ್ಟೋ ಮಧುರ. ಅಯ್ಯ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟೋ ಎಷ್ಟೋ ಮಧುರ. ತ್ಯಾಗವಿರುವುದ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ, ದೀರ್ಘ ಶಾಂತಿ ಇರುವುದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ, ಬಲವಿರುವುದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ, ಸೌಭಾಗ್ಯವಿರುವುದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ. ತ್ಯಾಗವಿರುವುದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ, ದೀರ್ಘ
ಶಾಂತಿ ಇರುವುದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ, ಬಲವಿರುವುದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ, ಸೌಭಾಗ್ಯವಿರುವುದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಧುರಾತಿ ಮಧುರಾತಿ ಮಧುರ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಧುರಾತಿ ಮಧುರಾತಿ ಮಧುರ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಆಮೆನ್ ಎಷ್ಟೋ ಮಧುರ. ಅಯ್ಯ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟೋ ಎಷ್ಟೋ ಮಧುರ. యేసయ్య ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಧುರಾತಿ ಮಧುರ. యేసయ్య ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಧುರಾತಿ ಮಧುರ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟೋ ಎಷ್ಟೋ ಮಧುರ. ಅಯ್ಯ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟೋ ಎಷ್ಟೋ ಮಧುರ. ಅಯ್ಯ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟೋ ಎಷ್ಟೋ ಮಧುರ. ಅಯ್ಯ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟೋ ಎಷ್ಟೋ ಮಧುರ. உம்முடைய அன்பு நிலையானது, ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಶಾಶ್ವತವಾದದ್ದು. ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் ಶಾಶ್ವತವಾದದ್ದು. நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் பரலோகத்தின் தேவனை நாம் துதிப்பதற்காகவே இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு நாம் சொல்லுவோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். அப்பா, மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி
ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. எத்தனை பேர் அதை சொல்றீங்க? துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. எல்லாரும் சொல்லுவோம். ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்ந்தவரே. சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்ந்தவரே. ஆமென். ஹல்லேலூயா. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே முழு இதயத்தோடு உயிருள்ள நாளெல்லாமே. ஆமென். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து கரங்களை எத்தி தேவனுக்கு சந்தோஷವಾಗಿ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா சொல்லுவோம். என் இயேசு ராஜா ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே
அடிக்கப்பட்டே உலக தோற்ற முதலாமே நீர் எனக்காய் அடிக்கப்பட்டே துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். என்னே சுராஜா எல்லாரும் சொல்லுவ சோத்ரா என்னே சுராஜா சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு மகிமை. துரோகியாய் வாழ்ந்த என்னை உம்முடைய பிள்ளையாய் நீர் மாற்றிவிட்டு இரத்தத்தினால் கழுவினீர். நீ
நீதிமானாய் மாற்றினீர். உம்மை பணிந்து குனிந்து நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் தொழுது சேவிக்கிறோம். உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். பிதாவே, எங்கள் தொழுகையை அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இடைவிடுங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிகாலை வேளையிலே இப்படி தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்த இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய கிருபை செய்ய வேண்டும் என்றால் ஒன்று உண்மை, நீதி, மன நேர்மை. ஹல்லேலூயா. ட்ரூத்ஃபுல்னஸ், ரைச்சியஸ்னஸ், அப்ரைட்னஸ். ஹல்லேலூயா. மன நேர்மை. நாம் பார்த்தோம், செம்மை என்பதை பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீமோனுடைய இருதயம் செம்மையாக இராதபடியினால் இந்த ஆவிக்குரிய வரங்களில் உனக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. என்ன செம்மையாக இல்லை? ஆத்மீக வரத்தை எதினால் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தார்? பணத்தினால். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது கிருபையாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய, அது பணத்திலிருந்து வரக்கூடிய, பணத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் சாதித்திடலாம் அப்படின்னு நினைக்கிறது செம்மையான இருதயம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், இந்த செம்மையான மனிதன் எப்படி இருப்பான்? ஹல்லேலூயா. the upright man, அவன் எப்படி இருப்பான்? ஹல்லேலூயா. நம்மை நாம் சோதித்து பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 29வது வசனம். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். ತನ್ನ ನಡತೆಯನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நம்முடைய முகத்தை எப்படி வைக்க கூடாது? ನಮ್ಮ ಮುಖವನ್ನು ಯಾವ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಾರದು. எத்தனை முறை வச்சிருக்கோம்? ಎಷ್ಟು ಸಮಯ ಇಟ್ಟಿದ್ದೇವೆ? ಲಜ್ಜೆ ಇಲ್ಲದೆ ரொம்ப கடினமா, ಬಹಳ ಕಠಿಣಕರವಾಗಿ. நமக்கு இஷ்டப்படி எல்லாம் நடந்தா நம்ம எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்குமோ? ನಮ್ಮ ಇಷ್ಟಾನುಸಾರ ನಡೆದುಕೊಂಡರೆ ನಾವು ನಗಾಡುತ್ತಾ ಇರುತ್ತೇವೆ. நம்ம ಇಷ್ಟಪಡಿ நடக்கலன்னா ನಮ್ಮ ಇಷ್ಟಾನುಸಾರ ನಡೆಯದಿದ್ದರೆ வீட்டுல கூட எப்படி வச்சுக்கிறோம்? ಮನೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಹೇಗೆ ಇಡುತ್ತೇವೆ? புருஷன்ட்ட வச்சுக்கிறோம், ಗಂಡನಲ್ಲಿ ಇಟ್ಟು. ஹல்லேலூயா. அப்பா அம்மாட்ட வச்சுக்கிறோம், ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ಮಕ್ಕಳು ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. எப்படி? ಯಾವ ರೀತಿ? ஹார்ட் ஃபேஸ், ಕಠಿಣವಾಗಿ வைத்துக் கொள்ளுகிறார். ಕಠಿಣವಾದ. ஏன் சிலர் ஊழியக்காரங்கிட்டே வச்சுக்கிறாங்க? ಯಾಕೆ ಕೆಲವರು ಸೇವಕರ ಮುಂದೆ ಇಡುತ್ತಾರೆ? யாரிடத்துல? ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ? ஊழியக்காரங்கிட்ட. ಸೇವಕರ ಮುಂದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, ಅದರ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯರ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, துன்மார்க்கன் ದುಷ್ಟನ தன் முகத்தை ಮುಖದಲ್ಲಿ கடினப்படுத்துகிறார். ಲಜ್ಜೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் ಆದರೆ செம்மையானவனோ ಸತ್ಯವಂತನು தன் வழியை ತನ್ನ ನಡತೆಯನ್ನು நேர்படுத்துகிறார்.
ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು. நேர்னா என்ன அருமையானவர்? ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದೆಂದರೆ ಏನು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கோணலா இருக்கிறதை ವಕ್ರವಾಗಿರತಕ್ಕಂಥದ್ದನ್ನು என்ன செய்கிறார்? ಏನು ಮಾಡುವಂಥದ್ದು? நேர்படுத்துகிறார். ಅದು ಸರಿಪಡಿಸುವಂಥದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ನಮ್ಮ ಬದುಕಿನಲ್ಲಿ சில கோணல்கள் இருக்கலாம். ಕೆಲ ವಕ್ರತೆ இந்த ಅಡ್ಡಾದಿಡ್ಡಿಗಳಿರಬಹುದು. கிருபையின் கூட்டத்திற்கு பிறகு ಈ ಕೃಪೆಯ ಕೂಟದ ನಂತರ நாம் செம்மையானவர்களாக இருப்போம் என்றால் ಸತ್ಯವಂತರಾಗಿ ಇರುವುದಾದರೆ இந்த கோணல்கள் எல்லாம் என்ன ஆகணும்? ಈ ವಕ್ರವಾದವುಗಳೆಲ್ಲ ಏನಾಗಿರಬೇಕು? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோணல்கள். ನಮ್ಮ ಪೌಂಟಿ ವಾದಿಕರಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ವಕ್ರತೆ, ஒன்று கோணல், ಒಂದು ವಕ್ರತೆ, இன்னொன்று சீர். ಇನ್ನೊಂದು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು. கோணல் ವಕ್ರತೆಯು இல்லை என்றால் ஒழுங்கு. ಇಲ್ಲಂದ್ರೆ ಕ್ರಮ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நேர்படுத்துகிறார், ಅದು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು, சீராக்குகிறார். ಅದು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நாம் அதை விரும்ப வேண்டும். ನಾವು ಅದನ್ನು ಇಚ್ಛಿಸಬೇಕು. ஊழியக்காரர்களாலும் சரி, ಸೇವಕರಾದರೂ ಸರಿ, யாராக இருந்தாலும் சரி, ಯಾರಾಗಿದ್ದರೂ ಸರಿ, விசுவாசிகளானாலும் சரி, ವಿಶ್ವಾಸಿಗಳಾದರೂ முப்பர்களானாலும் சரி, ಹಿರಿಯರಾದರೂ ಸರಿ, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ಇದನ್ನ ಕರ್ತನ ಬಳಿ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲಿದ್ದೇವೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, நீர் இங்கே இருக்கிறீர். ನೀನು ಇಲ್ಲಿ ಇದ್ದಿ. என்னிடத்தில் என்ன கோணல் இருக்கிறது? ನನ್ನಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಅಂಕು, நான் எந்த காரியத்தை சீர்படுத்த வேண்டும்? ಯಾವ ಸಂಗತಿಗಳನ್ನು ನಾನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? என் ஊழிய காரியத்தில் நான் எதை சீர்படுத்த வேண்டும்? ನಮ್ಮ ಸೇವೆಯ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ಯಾವುದನ್ನು என் ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? ஜெப வாழ்க்கையிலே நான் எதை சீர்படுத்த ನನ್ನ வேண்டும்? ಪ್ರಾರ್ಥನಾ ಬದುಕಿನಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು என் ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் எதை சீர்படுத்த ನನ್ನ வேண்டும்? ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ನಾನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? கர்த்தர், என் பிசினஸ்ல நான் எதை சீர்படுத்த ನನ್ನ வேண்டும்? ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ನಾನು என் ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? குடும்பத்தில் நீர் எதை சீர்படுத்த ನನ್ನ வேண்டும்? ಕೌಟುಂಬಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ನಾನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? இப்போ கர்த்தர்ட்ட பேச போகிறோம். ಈಗ ಕರ್ತನಲ್ಲಿ ಮಾತನಾಡ, ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 50வது சங்கீதம் 50ನೇ ಕೀರ್ತನೆ 23வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 23ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದುವುದಾದರೆ, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் ಸ್ತುತಿ ಯಜ್ಞಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸುತ್ತಾ என்னை மகிமைப்படுத்துகிறான், ಅವರೇ ನನ್ನನ್ನು ಗೌರವಿಸುವವರು. தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு ತಮ್ಮ ನಡತೆಯನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் ನನ್ನ ವಿಶೇಷವಾದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ತೋರಿಸುವೆನು என்று சொல்லுகிறார். ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். ರಕ್ಷಣೆಯನ್ನು ತೋರಿಸುವೆನು. ரட்சிப்புனா என்ன அருமையானவர்களே? ರಕ್ಷಣೆ ಅಂದರೆ ಏನು ಪ್ರಿಯರಾದವರೇ? விடுதலையை ಬಿಡುಗಡೆ அவர் வெளிப்படுத்துவாரா ಅವರು ತೋರಿಸುವರು என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ. என்றைக்கு நாம் சீர்படுத்த ஆரம்பித்து விடுகிறோமோ, ಯಾವಾಗ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಲು என்றைக்கு ಆರಂಭಿಸಲ್ಪಡುತ್ತೇವೋ, நாம் செவ்வைப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, ಯಾವ ಸಮಯ ನಾವು ನಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಆರಂಭಿಸುತ್ತೇವೋ, அன்றைக்கு யாருடைய ரட்சிப்பு? ಆ ದಿನ ಯಾರ ರಕ್ಷಣೆ? தேவனுடைய ரட்சிப்பு. ದೇವರ ರಕ್ಷಣೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா கவனிங்க ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எல்லா வருத்தங்களுக்கும், ಎಲ್ಲಾ எல்லா தீமைகளுக்கும், ಎಲ್ಲಾ ಕೇಡುಗಳಿಗೂ, எல்லா கஷ்டங்களுக்கும், ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳಿಗೂ, சில நன்மைகள் குறைகிறதற்கும் காரணம் ಕೆಲ ಮೇಲು ಕಡಿಮೆಯಾಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ சில சீர்கேடுகள். ಕೆಲವು ಸರಿಯಾದ ஆனால் அதை ಸಂಗತಿಗಳಿಲ್ಲದ ಕಾರಣ. செவ்வைப்படுத்தி விட்டோம் என்றால் ಆದರೆ ಅದನ್ನು ನಾವು உடனே ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ அங்கே தேவனுடைய ரட்சிப்பு வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ಕೂಡಲೇ ಅಲ್ಲಿ ದೇವರ ರಕ್ಷಣೆ ತೋರ್ಪಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡಲು ಸಾಧ್ಯ. தரித்திரம் நீங்குகிறதை காண முடியும். ದಾರಿದ್ರ್ಯವು ನೀಗುವುದನ್ನು நோய் ಕಾಣಬಹುದು. சுகமாகிறதை காண ಕಾಯಿಲೆ முடியும். ಗುಣ ಹೊಂದಲ್ಪಡುವುದನ್ನು ಕಾಣುವಿರಿ. விடுதலை உண்டாகிறதை காண ಬಿಡುಗಡೆ முடியும். ಉಂಟಾಗುವುದನ್ನು ನೋಡುವಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆனா கர்த்தர்ட்ட இப்ப சொல்லணும், ಆದರೆ ಕರ್ತನ ಬಳಿಗೆ ಹೇಳಬೇಕು, கர்த்தாவே, ಕರ್ತನೇ, என் வழியை ನನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು நான் நேர்படுத்த விரும்புகிறேன். ನಾನು ಸರಿಪಡಿಸಲು ಇಚ್ಛಿಸುವೆನು. என் வழியை ನನ್ನ நான் ಮಾರ್ಗವನ್ನು செவ்வைப்படுத்த ನಾನು விரும்புகிறேன். ನೀಟಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲು I want to ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. be an upright man. ನಾನೊಂದು ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತವುಳ್ಳ ಮನುಷ್ಯನಾಗಿರಬೇಕು. I delight to do the uprightness in my life. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಥಾರ್ಥತೆಯನ್ನು ನಾನು ಯಥಾರ್ಥ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾನು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நான் மன நேர்மை உள்ளவனாய் மாற விரும்புகிறேன். ನಾನು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಯಥಾರ್ಥವುಳ್ಳವನಾಗಿ ಮಾರ್ಪಡಲು ಇಚ್ಛಿಸುವೆನು. என்னை நேர்படுத்தும் ನನ್ನನ್ನು ஆண்டவரೇ, ಸರಿಪಡಿಸು ದೇವರೇ, என்னை நேர்படுத்தும். ನನ್ನನ್ನು ನೀಟಾಗಿ ನಡೆಸು. ஒருவேளை அருமையானவர்களே, ಒಂದು ವೇಳೆ ಪ್ರಿಯನಾದವರೇ, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. ಮನುಷ್ಯನಿಗೆ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡತಕ್ಕಂತ ಹಾದಿಯೂ ಇದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. தான் போகிறது சரின்னு தான் தெரியும். ನಾನು ಹೋಗುವುದು ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. ஆனா முடிவு, ಆದರೆ ಅಂತ್ಯ, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் ಒಂದು ಸಂಗತಿಯ ಆರಂಭಕ್ಕಿಂತಲೂ அதன் முடிவுதான் நல்லது. ಅದರ ಅಂತ್ಯವೇ ಪ್ರಾಮುಖ್ಯ. இஸ்ரவேல் ஜனங்களுடைய துவக்கம் எப்படி இருந்தது? ಇಸ್ರೇಲಿಯ ಜನರ ಆರಂಭ ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತು? பயங்கர ஆரவாரத்தோடு, ಭಯಂಕರ ಆರ್ಭಟದೊಡನೆ, பலத்த கரத்தோடு, ಬಲವಾದ ಹಸ್ತದೊಂದಿಗೆ, அற்புத அடையாளங்களோடு. ಅದ್ಭುತ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳೊಂದಿಗೆ. ஆனா முடிவு, ಆದರೆ ಅಂತ್ಯ, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் ಒಂದು ಸಂಗತಿಯ ಆರಂಭಕ್ಕಿಂತಲೂ அதன் முடிவுதான் நல்லது. ಅದರ ಕೊನೆಯೇ ಒಳ್ಳೆಯದು. முடிவு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் ಕೊನೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕಾದರೆ நம்முடைய வழியை நாம் என்ன செய்ய வேண்டும்? ನಮ್ಮ
ಮಾರ್ಗವನ್ನು ನಾವು ಏನು இந்த ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು? கிருபையின் கூட்டம் ಈ ಕೃಪೆಯ ಕೂಟ எத்தனாவது நாள்? ಎಷ್ಟನೇ ದಿನ? 29. 29ನೇ ದಿನ. உங்க வாழ்க்கையில இதை மறக்க கூடாது. ನಿಮ್ಮ ಬದುಕಲ್ಲಿ ಇದನ್ನು ಮರೆತು ಬಿಡಬಾರದು. 29வது நாள் ಈ 29ನೆಯ ದಿನದಂದು நம்முடைய வாழ்க்கையை நேர்படுத்துகிற ஒரு நாள். ನಮ್ಮ ಬದುಕನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳತಕ್ಕಂತ ಒಂದು ದಿನ. ஏன்ட்ட என்ன குறை இருக்கு? ನನ್ನಲ್ಲಿ ಏನು ಕೊರತೆ ಇದೆ? நான் என்ன நேர்படுத்தணும்? ನಾನು ಏನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரிய. ಅದು ನಿಮಗೂ ಕರ್ತನಿಗೆ ಇರುವಂತದ್ದು. ஆமென். ಆಮೆನ್. ஒருவேளை உங்களுக்கு செம்மையா தோணலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಸತ್ಯಸಂಧರಾಗಿ நான் விசுவாசிக்கிறேன். ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. இங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಪವಿತ್ರ ದೇವರಾತ್ಮನಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. 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 அவர் உங்களோடு பேச போகிறார். ಅವರು ಈಗ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. பட்சமாய் பேச போகிறார். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, உன்னிடத்தில் இப்படி ஒரு காரியம் இருக்கப்பா. ನಿನ್ನಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಸಂಗತಿ ಇದೆ. ஒரு பழைய பாடல் உண்டு அருமையானவர்களே. ಒಂದು ಹಳೆಯ ಹಾಡು ಕೂಡ ಇದೆ ಪ್ರಿಯರಾದವರೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தந்தையே, ತಂದೆಯೇ, உம் தஞ்சம் அல்லால் ನಿನ್ನ ಸಹಾಯವಿಲ್ಲದೆ எனக்கு தாவரம் இல்லை அப்பா. ನನಗೆ ಬೇರೆ ಆಶ್ರಯವಿಲ್ಲಪ್ಪ. அதுல இந்த ஸ்டான்ஸாவில் அந்த பக்தன் பாடுகிறார். ಆ ಸ್ಟ್ಯಾನ್ಸ್ ಅನ್ನು ಭಕ್ತನು ಹಾಡುತ್ತಾನೆ. தொடு ஐயா ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಯ್ಯ, தோஷம் தீர, ದೋಷಗಳು ನೀಗಲು. எடு ஐயா ತೆಗೆದುಕೊಳ್ಳಯ್ಯ பாவ ಪಾಪ வேரை. ಬೇರನ್ನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தோஷம் நீங்க என்னை என்ன செய்துவிடும்? ದೋಷ ನೀಗುವುದಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಏನು ಮಾಡು? தொடு ஐயா தோஷம் நீங்க, எடு ஐயா பாவ வேரை. தொடு ஐயா தோஷம் நீங்க, எடு ஐயா பாவ வேரை. கொடு ஐயா திவ்ய சக்தி, விடுவேனோ பாரில் உம்மை. என்னை என்ன செய்துவிடும்? ನನ್ನೇನು ಮಾಡಿಬಿಡು. தொற்று இப்போ ಮುಟ್ಟು ಈಗ. என் தோஷம் நீங்கணும். ನನ್ನ ದೋಷ ನೀಗಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எடு ஐயா ತೆಗೆ ಅಯ್ಯ. என் பாவ வேற என்ன செய்யும்? ಪಾಪ ಎಂಬ ಬೇರನ್ನು ನನ್ನಿಂದ ತೆಗೆ. எதை கர்த்தர் எடுக்கணும்? ಯಾವುದನ್ನು ಕರ್ತನು ತೆಗೆಯಬೇಕು? விரும்புறீங்களா இன்னைக்கு? ಈಗ ಇಚ್ಛಿಸುತ್ತೀರಾ? தந்தையே நின் தஞ்சம் அல்லா, தாவரம் வேறில்லையே. தந்தையே நின் தஞ்சம் அல்லா, தாவரம் வேறில்லையே. தந்தையே நின் தஞ்சம் அல்லா, தாவரம் வேறில்லையே. தொடு ஐயா தோஷம் தீர, எடு ஐயா பாவ வேரை. தொடு ஐயா தோஷம் தீர, எடு ஐயா பாவ வேரை. கொடு ஐயா திவ்ய சக்தி, விடுவேனோ பாரில் உம்மை. தந்தையே நின் தஞ்சம் அல்லா, தாவரம் வேறில்லையே. தந்தையே நின் தஞ்சம் அல்லா, தாவரம் வேறில்லையே. தன்னை அடக்கி பிழைக்க, உன்னடிமையாய் வாழ. தன்னை அடக்கி பிழைக்க, உன்னடிமையாய் உழைக்க. என்னை ஆட்கொண்ட அரசே, பின்னே தொடர்ந்து காப்பாய். தந்தையே நின் தஞ்சம் அல்லா, தாவரம் வேறில்லையே. தந்தையே நின் தஞ்சம் அல்லா, தாவரம் வேறில்லையே. மனநேர்மை, ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತ. நம்முடைய மனம் சீர்படுகிறதை ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು நம்முடைய தேவன் எப்போதுமே பார்க்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಅದನ್ನು ಯಾವಾಗಲೂ ನೋಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. யாராக இருந்தாலும் சரி. ನೀವು ಯಾರಾಗಿದ್ದರೂ ಸರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடலில் நாம் கேட்டது போல் அருமையானவர்களே, ಹಾಡನ್ನು ನಾವು ಕೇಳಿದ ಹಾಗೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, என்னை தொடு ஐயா, ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಯ್ಯ. என் மேல உள்ள தோஷம் தீர. ನನ್ನಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ದೋಷಗಳು ನೀಗಲು. கண்ணீரோடு கர்த்தர்ட்ட கேட்பேன். ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣ. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ನನ್ನ ಬದುಕಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ
ಇರತಕ್ಕಂತಹ பாவ வேரை ಪಾಪವೆಂಬ ಬೇರು இன்றைக்கு எடுத்து போடும் ஐயா. ಈ ದಿನವೇ ತೆಗೆದು இந்த ಹಾಕಯ್ಯ. கிருபையின் கூட்டத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியம் ಈ உள்ளவர்கள். ಕೂಟಕ್ಕೆ ಬಂದಿರತಕ್ಕಂಥ நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, என் அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளை. ಪ್ರೀತಿಯ ದೇವರ சில வேளைகளில் நாம் நினைக்கிறோம் அல்லவா, ಕೆಲವು ವೇಳೆ ನೆನೆಸುತ್ತೇವಲ್ಲ, ஐயோ எப்படி இந்த பாவத்தை செய்கிறேன் என்றே தெரியவில்லை. ಅಯ್ಯೋ ಈ ಪಾಪವನ್ನು ನಾನು ಹೇಗೆ இப்படி ಮಾಡುತ್ತೇನೆ ஒரு பாவ சிந்தை வந்து விடுகிறது, ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪ ಯೋಚನೆ ಬಂದು இப்படி ஒரு ಬಿಡುತ್ತದೆ, பாவ எண்ணம் வந்து ಈ விடுகிறது. ಪಾಪದ ಎನಿಸಿಕೆ ಬಂದು என் அன்பு ಬಿಡುತ್ತದೆ. தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, பக்தன் பாடினது போல ಭಕ್ತನು ಹಾಡಿದ ಹಾಗೆ தோடும் ஐயா என் தோஷம் நீங்க, ದೋಷ ನೀಗುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನನ್ನನ್ನು ஏடும் ಮುಟ್ಟಯ್ಯ, ஐயா என் பாவ வேரை, ನನ್ನ ಪಾಪದ ಬೇರನ್ನು ತೆಗೆದೆ கொடு ஐயா திவ்ய சக்தி. ದಿವ್ಯ ಶಕ್ತಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟುವೆ ಯೇಸಪ್ಪ பக்தன் பாடுகிறார், ಎಂಬುದಾಗಿ ಭಕ್ತ ಹಾಡುತ್ತಾರೆ. விடுவேனோ விடுவேனோ ಬಿಡುವೆನೋ பாரில் உம்மை. ನಿಮ್ಮನ್ನು அது ಬಿಡುವೆನೋ. ஒரு ஸ்டான்ஸா மாத்திரம் ஒரு வலது கரைத்து உயர்த்தி பாடுவோம். ಬಲಗೈ ನೆತ್ತಿಕೊಂಡು ನಾವು ಒಂದು ಸ್ಟ್ಯಾನ್ಸ್ ಹಾಡೋಣವೇ? தொடு ஐயா தோஷம் தீர, ஏடு ஐயா பாவ வேரை, கொடு ஐயா திவ்ய சக்தி, விடுவேனோ பாரில் உம்மை. தந்தையே நின் தஞ்சம் அல்ல தாபரம் இல்லையே, தொடு ஐயா தோஷம் தீர, ஏடு ஐயா பாவ வேரை, தொடுமையா தோஷம் தீர, ஏடுமையா பாவ வேரை, கொடுமையா திவ்ய சக்தி, விடுவேனோ பாரில் உம்மை. தந்தையே நீன் தஞ்சம் அல்ல தாபரம் இல்லையே, தந்தையே நீன் தஞ்சம் அல்ல தாபரம் இல்லையே. என் வாழ்க்கையில் இருக்கிற பாவ வேரை, ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಪಾಪವೆಂಬ ಬೇರು என்னை விட்டு பிடுங்கி போடும். ನನ್ನಿಂದ ಕಿತ್ತು ಹಾಕು. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. என்றைக்கு அருமையானவர்களே ಯಾವ ದಿನ ಪ್ರಿಯರಾದವರೇ அந்த வேர் பிடுங்கப்படுகிறது, ಆ ಬೇರು ಕೀಳಲ್ಪಡುತ್ತದೋ அன்றைக்குத்தான் ಆ ದಿನವೇ நாம் மன நேர்மை உள்ளவர்கள். ನಾವು ಯಥಾರ್ಥ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெளியே நான் அப்படி இப்படி வாழ்ந்து விடலாம், ಹೊರಗಡೆ ಹಾಗೆ ಹೀಗೆ ಬಾಳಬಹುದು, ஆனா மனம்தான் ಆದ್ರೆ ಮನಸ್ಸು வேர். அருமையானவர்களே, ಇದು ಬೇರು ಪ್ರಿಯರಾದವರೇ. வேர் எங்க இருக்கு? ಬೇರು ಎಲ್ಲಿದೆ? மனசுக்குள்ள இருக்கு. ಮನಸ್ಸಿನ ಒಳಗಡೆ ಇದೆ. இந்த மன நேர்மை வர வேண்டும் என்றால், ಈ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಯಥಾರ್ಥತೆ செம்மையான ஒரு வாழ்வு வர வேண்டும் என்றால், ಸತ್ಯಸಂಧನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬಾಳು ಬರಬೇಕಾದರೆ, uprightness வேண்டும் என்றால், ಆ ಯಥಾರ್ಥತೆಯು ಬೇಕಾದರೆ பாவ வேற ಆ ಪಾಪ ಬೇರನ್ನು என்ன செய்ய வேண்டும்? ಏನು ಮಾಡಲ್ಪಡಬೇಕು? இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்களா? ಈ ದಿನ ನಂಬುತ್ತೀರಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இன்றைக்கு ஒரு வெற்றியின் நாள், ಈ ದಿನ ನನಗೆ ಜಯದ இன்றைக்கு ದಿನ, ஒரு ஜெயத்தின் நாள். ಈ ದಿನ ವಿಜಯದ ದಿನ. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ என் ಹೇಳುತ್ತೇನೆ, அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, என் அன்பு சகோதரியே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிசாசு ಸೈತಾನನು வெட்கப்படுகிற ஒரு நாள், ನಾಚಿಕೆ ಪಡತಕ್ಕಂತ ಒಂದು பிசாசு ದಿನ. வெட்கப்படுகிற ஒரு நாள். ಸೈತಾನನು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வேர் பிடுங்கப்பட்டு விட்டது ಆ என்றால், ಬೇರು ಕೀಳಲ್ಪಟ್ಟರೆ அவனுக்கு நமக்கு என்ன இல்லை, ಅವನಿಗೂ ನಮಗೆ ಏನಿಲ್ಲ, சம்பந்தமே இல்லை. ಸಂಬಂಧವಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. வாய்களை திறந்து கர்த்தர்ட்ட கேட்போம், ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಕರ್ತನಲ್ಲಿ ஆண்டவரே, ಕೇಳೋಣ. ದೇವರೇ, அந்த வேரை பிடுங்கி போடும், ಆ ಬೇರನ್ನು ಕಿತ್ತು ಹಾಕು. பாவ வேரை பிடுங்கி போடும். ಪಾಪವೆಂಬ ಬೇರನ್ನು ಕಿತ್ತು ಹಾಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பாவ வேரை பிடுங்கி போடும். ಆ ಪಾಪದ ಬೇರನ್ನು ಕಿತ್ತು ಹಾಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. வழியை நேர்படுத்துதல், ನಮ್ಮನ್ನು ನಡತೆಗಳನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. வேதத்தில் 2 ராஜாக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ 2 ಅರಸುಗಳ ಕುರಿತು ನೋಡುತ್ತೇವೆ. ஒன்று மனாசே, ಒಂದು ಮನಸ್ಸೆ, இன்னொன்று ஆகாஸ். ಇನ್ನೊಂದು ಆಗಾಜ್. 2 நாளாகமம் 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 33வது அதிகாரம் 33ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது வசனத்திலே 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ மனாசே என்று ராஜாவை குறித்து பார்க்கிறோம். ಮನಸ್ಸೆ ಅರಸನ ಕುರಿತಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. கர்த்தர் ಕರ್ತನು மனாசையோடும் ಮನಸ್ಸೆಯನ್ನು அவனுடைய ஜனத்தோடும் ಅವನ ಪ್ರಜೆಗಳನ್ನು பேசின போதிலும்
போதிலும் ಎಚ್ಚರಿಸಿದರು, அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ಅವರು ಲಕ್ಷಿಸಲಿಲ್ಲ. இப்படி ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಮಾತು ನಿಮಗೆ நாம ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. கவனிக்காம போயிடக்கூடாது. ಅದನ್ನು ಲಕ್ಷಿಸದೆ ஆனா ಹೋಗಬಾರದು. அந்த மனாசே ಯಾಕೆಂದ್ರೆ ಮನಸ್ಸೆ கவனிக்காதே போனான். ಅವನು ಲಕ್ಷಿಸದೆ ಹೋದ. ஆகையால் கர்த்தர் ಆದ ಕಾರಣ ಕರ್ತನು அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை ಅಶ್ಶೂರದ ಅರಸನ ಸೈನ್ಯಾಧಿಪತಿಗಳನ್ನು அவர்கள் மேல் வரப்பண்ணினார். ಅವರ ಮೇಲೆ ಬರಮಾಡಿದನು. அவர்கள் மனாசையை ಅವರು ಮನಸ್ಸೆಯನ್ನು முட்செடிகளில் பிடித்து ಅವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி 2 ಸಂಕಲೆಯಿಂದ ಅವನಿಗೆ ಬೇಡಿಗಳನ್ನು ಹಾಕಿ பாபிலோனுக்கு கொண்டு போனார். ಬಾಬಿಲಿಗೆ ಒಯ್ದರು. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் ಈ ರೀತಿಯ ಕಷ್ಟದಲ್ಲಿರುವಾಗ தேவனாகிய கர்த்தரை நோக்கி ತನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನನ್ನು கெஞ்சி ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು தன் ಬೇಡಿಕೊಂಡನು. பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக ಅವನು ತನ್ನ ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ மிகவும் தன்னை தாழ்த்தி ಬಹಳವಾಗಿ ತನ್ನನ್ನು அவரை ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು நோக்கி ಆತನನ್ನು ನೋಡಿ அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற ಅವನು போது ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರಲು ஆತನು ಆತನು அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು அவன் ಲಾಲಿಸಿ ஜெபத்தை கேட்டு ಅವನಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் ನಮ್ಮ பார்த்தீர்களா? ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರನ್ನು ನೋಡಿ அவ்வளவு இரக்கமான தெய்வம். ಅಷ್ಟೊಂದು ಕನಿಕರವುಳ್ಳ ದೇವರು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை. ಅವರ ಹಾಗೆ ಬೇರೊಂದು ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆகவே தான் நாம் பாடினோம் ಆದ அருமையானவரே, ಕಣವೇ ನಾವು ಹಾಡಿದೆವು ಪ್ರಿಯರೇ. இரக்கம் உள்ளவரே, ಕರುಣೆಯುಳ್ಳವರೇ, மனதுருக்கம் நிறைந்தவரே, ಮನ நீடிய ಮರಗತಕ್ಕಂತವರೇ, சாந்தமும் ನೀವು ಶಾಂತವು மிகுந்த கிருபையும் ಬಹಳ ಕೃಪೆ நிறைந்து நீர் வாழ்கிறவரே. ತುಂಬಿದಂತ ಬಾಳತಕ್ಕಂತವರೇ, என்றைக்கு நாம் நேர்படுத்த ஆரம்பிக்கிறோம், ಯಾವಾಗ ನಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಲು நம்முடைய வழிகளை ಆರಂಭಿಸುತ್ತೇವೋ, சீர்படுத்த ನಮ್ಮ ஆரம்பிக்கிறோம். ಹಾದಿಗಳನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಆರಂಭಿಸುತ್ತೇವೆ. குமாரன் சொன்னா, ಕೆಟ್ಟ ಕುಮಾರ ಹೇಳಿದ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவன் புத்தி தெளிந்தது. ಅವನ ಬುದ್ಧಿ நான் ತಿಳಿಯಿತು. எழுந்து ಅವನು ಎದ್ದು என் தகப்பன் வீட்டுக்கு போ, ತಂದೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ என் தகப்பனிடத்தில் சொல்லுவேன், ತಂದೆ ಬಳಿ ಹೋಗಿ ಹೇಳುವೆ, தகப்பனே, ತಂದೆಯೇ, உமக்கு விரோதமாகவும் ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿಯೂ பரத்துக்கு விரோதமாகவும் ಮೇಲಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿಯೂ நான் பாவம் செய்தேன். ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದೆ. சின்ன பாவமும் பாவம் தான். ಚಿಕ್ಕ ಪಾಪವು ಪಾಪವೇ. ₹1 திருடும் திருடுதான். ₹1 ಕಳ್ಳತನ ಮಾಡುದು ಕಳ್ಳತನ. 1,00,000 திருடும் திருடு. 1,00,000 ಕಳ್ಳತನ ಮಾಡುದು ಕಳ್ಳತನ. விளையாட்டுக்கு பொய்யும் பொய்தான். ಅದು ಸುಳ್ಳಾಗಿ ಹೇಳುದು ತಪ್ಪು. ஏமாத்தி பொய் சொல்லும் அதுவும் பொய். ಮೋಸ ಮಾಡಿ ಸುಳ್ಳು ಹೇಳುದು ತಪ್ಪು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாமுவேல் சொல்லுகிறார், ಸಾಮುವೇಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உங்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பேன் என்றால் நான் பாவம் செய்கிறவனாக. ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸದೆ ಇರುವುದಾದರೆ ನಾನು ಪಾಪ ಮಾಡತಕ್ಕಂತವನಾಗಿರುವೆನು. ஜெபிக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கலனா கூட பாவம் தான். ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾದವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸದೆ ಇರುವುದಾದರೂ ಅದು ಪಾಪ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிறைய நீதின்னு பார்த்து கொண்டிருக்கோம். ಅನೇಕ ನೀತಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அநீதியும் பாவம் தான். ಅನೀತಿಯೂ ಕೂಡ ಪಾಪ. ஊழியம் செய்கிறதிலும் அநீதியாய் செய்வோம் என்றால் அதுவும் பாவம். ಸೇವೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಅನೀತಿಯಾಗಿ ಮಾಡುವುದಾದರೆ ಅದು ಪಾಪ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தரை சொல்லுவோம், ಕರ್ತನ ಬಳಿ ಹೇಳೋಣ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் மார்பில் அடித்துக் கொண்டார், ಎದೆಗೆ ಹೊಡೆದುಕೊಂಡ, என் மீது கிருபையாக இரும். ಕೃಪೆಯಾಗಿ ಕರುಣಿಸು. சகேயு ಸಗೆಯನು தன் வழியை நேராக்கினார். ತನ್ನ ಹಾದಿಯನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡ. ஆண்டவரே, ದೇವರೇ, நீங்கள் லூக்கா 19:8 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಲೂಕ 19:8 ನೀವು ಓದುವುದಾದರೆ, லூக்கா எழுதின சுவிசேஷம் ಲೂಕ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 19வது அதிகாரம் 19ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, ஆண்டவரே, ಸ್ವಾಮಿ, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், ನನ್ನ ಆಸ್ತಿಯಲ್ಲಿ ಅರ್ಧವನ್ನು ಬಡವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ, நான் ஒருவனிடத்தில் ನಾನು ಒಬ್ಬನ ಬಳಿ எதையாகிலும் ಅನ್ಯಾಯವಾಗಿ ಯಾರಿಂದಲೂ ಏನಾದರೂ நான் வாங்கினது உண்டா, ನಾನು ಎಳೆದುಕೊಂಡದ್ದೇ ಆದರೆ நாலத்தனையாய் திருப்பி கொடு. 4ರಷ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ಕೊಡುತ್ತೇನೆ. நான் ஏதாவது அநியாயமான காரியம் செய்திருந்தா ಅನ್ಯಾಯವಾದ ಸಂಗತಿಯನ್ನು ನಾನು நான் அதை ಮಾಡಿರುವುದಾದರೆ என்ன செய்திடுறேன், ನಾನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ, திருப்பி கொடுத்தேன். ಹಿಂತಿರುಗಿಸಿ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ. திருடின காரியம் உண்டா, ಕಳ್ಳತನ ಮಾಡುವಂತ நான் திருப்பி கொடுத்துறேன். ನಾನು ತಿರುಗಿ ಕೊಡುತ್ತೇನೆ. கள்ளத்தனமா பேசினது உண்டா, ಕಳ್ಳತನವಾಗಿ ಮಾತನಾಡಿದೆಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன். ನಾನು ಹಿಂತಿರುಗಿ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ. அவதூறா பேசினது உண்டா, ಅಪ್ಪ ದೂರಾಗಿ நான் ಮಾತನಾಡಿದೆವಾ, அவரிடத்தில் போய் நான் மன்னிப்பை கேட்டு ಅವರ கொள்கிறேன். ಕ್ಷಮೆಯನ್ನು ಯಾಚಿಸುವೆ. நான் ஜெபிக்கலையா, ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಲ್ಲ, இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன். ನಾನು ಕ್ಷಮೆಯನ್ನು ಯಾಚಿಸುವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. என் வாழ்க்கையை ನನ್ನ ಬದುಕು நான் நேராக்கி கொள்ளுகிறேன். ನಾನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವೆ. ஆனால் ಆದರೆ இந்த மனாசே ಈ ಮನಸ್ಸೇ தன்னை நேராக்கி கொண்டார். ಅವನು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡ. எப்படி அருமையானவர்களே, ಹೇಗೆ ಪ್ರಿಯಾದವರೇ, கண்ணீரோடு ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ கெஞ்சினான். ಅಂಗಲಾಚಿದ. கர்த்தர் அவனுடைய கெஞ்சுதலுக்கு உடனே கேட்டார். ಅವನ ಅಂಗಲಾಚುವಿಗೆ ಕರ್ತನು ಕೇಳಿ, ஆனால் இந்த ஆகாஸ், ಆದ್ರೆ ಆಗಾಜನು, நீங்கள் 2 நாளாகம 28-22 நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, 2 ಪುರಕಾಲ ವೃತ್ತಾಂತ 28-22 ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. 2 நாளாகமம் 2 ಪುರಕಾಲ ವೃತ್ತಾಂತ 28வது அதிகாரம் 28ನೇ ಅಧ್ಯಾಯ 22வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 22ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, தான் நெருக்கப்படுகிற காலத்திலும்
ಕಷ್ಟ ಬಂದಾಗ மனாசே ಅರಸನಾದ நெருக்கப்படும் பொழுது ಮನಸ್ಸೆ ಕಷ್ಟ ಬಂದಾಗ தன் வழியை நேராக்கி கொண்டான். ತಮ್ಮ ಹಾದಿಯನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. நன்றாய் இருந்தோமே, ಚೆನ್ನಾಗಿದ್ದೇವಲ್ಲ, நம்முடைய கைகளை எவ்வளவு பணம் புரண்டு கொண்டிருந்தது, ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು ಹಣ எவ்வளவு செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருந்தது, ಎಷ್ಟೊಂದು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ ಬಾಳುತ್ತಿದ್ದೆವು, எவ்வளவு சமாதானமாய் வாழ்ந்து ಎಷ್ಟೊಂದು ಸಮಾಧಾನಕರವಾಗಿ ಬಾಳುತ್ತಿದ್ದೆವು, எவ்வளவு அருமையாய் ஊழியம் செய்து ಎಷ್ಟೊಂದು கொண்டிருந்தது. ಸುಂದರವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೆವು. இப்பொழுது இப்படி நெருக்கப்படுகிறோம். ಆದ್ರೆ ಈಗ ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದೇವಲ್ಲ. மனாசே ಮನಸ್ಸೆ நெருக்கப்படுகிற காலத்தில் ಕಷ್ಟ ಬಂದಾಗ அவன் கெஞ்சி பிரார்த்திக்கிறான். ಅವನು ದೇವರಲ್ಲಿ ಅಂಗಲಾಚಿ இடத்தில் ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ, தாழ்த்தி அழுகிறான். ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿ ಅಳುತ್ತಾನೆ. ஆனால் ಆದರೆ இந்த ஆகாஸ் ಈ ಆಗಾಜನು நெருக்கப்படுகிற காலத்திலும் ಅವನಿಗೆ ಕಷ್ಟ ಬಂದಾಗ கர்த்தருக்கு விரோதமாய் ಅವನು ಯೆಹೋವನಿಗೆ அந்த ஆகாஸ் என்னும் ராஜா ಆಗಾಜ್ ಎಂಬ ಅರಸನು துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தார். ಮತ್ತಷ್ಟು ದ್ರೋಹಿಯಾದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அதன் பலன் என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ಅದರ ಪ್ರತಿಫಲ ಏನು ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ಪ್ರಿಯಾದ ದೇವರ அது ಮಕ್ಕಳೇ, அவன் நாசமாகிறதற்கு அது ஏதுவாயிற்று. ಅದು ಅವನು ನಾಶನಕ್ಕೆ ಅದು 23 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 23ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அது ಓದುವಾಗ அவனும் ಅದು ಅವನು இஸ்ரவேல் அனைத்தும் ಇಸ್ರಾಯೇಲ್ಯರೆಲ್ಲರೂ நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. ಅದು ನಾಶವಾಗುವುದಕ್ಕೆ ತಕ್ಕದಾಯಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ தன் ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமூட்டினான். ತನ್ನ ಪಿತೃಗಳಾದ ದೇವರಾದ ಕರ್ತನಿಗೆ ಕೋಪಕ್ಕೆ ಒಳಪಡಿಸಿದ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அதனுடைய முடிவு என்ன அருமையானவர்களே. ಅದರ ಅಂತ್ಯ ಏನು ಪ್ರಿಯವಾದವರೇ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மிகவும் கோரமாக இருந்தது. ಅದು ಬಹಳ ಘೋರಕರವಾಗಿದೆ. அவனுடைய மகன்தான் எசேக்கியா. ಅವನ ಮಗನೇ ಎಸೆಕಿಯ. அந்த எசேக்கியா என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ಆ ಎಸೆಕಿ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಗೊತ್ತಾ? அவன் தன்னை நேராக்கி கொண்டான். ಅವನು ತನ್ನನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡ. தன் தகப்பன் செய்த எல்லாவற்றையும் அவன் சீர்படுத்தி ತನ್ನ ತಂದೆ ಮಾಡಿದ ಎಲ್ಲವನ್ನು ಒಂದು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡ. தேவனுடைய ஆலயம் பூட்டப்பட்டு கிடந்தது. ದೇವರ ಆಲಯ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. அதை என்ன செய்தார்? ಅದನ್ನು ಏನು ಮಾಡಿದ? திறந்தார். ತೆರೆಯಲ್ಪಟ್ಟ. எல்லா ஆராதனை ஒழுங்குகளையும் செய்ய ஆரம்பித்தார். ಎಲ್ಲ ಆರಾಧನೆಯ ಕ್ರಮವನ್ನು கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனை போல ஒரு ராஜா முன்பும் பின்பும் எழுந்ததில்லை. ಕರ್ತನ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಅವನ ಹಾಗೆ ಮುಂದೆ ಹಿಂದೆ ಎದ್ದದ್ದೇ ಇಲ್ಲ. கர்த்தர் அவனோடு இருந்தார். ಕರ್ತನ ಅವನೊಂದಿಗಿದ್ದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நாம் யாராக இருந்தாலும் ನಾವು ಯಾರಾಗಿದ್ದರೂ ಸರಿ, நாம் பாடினது போல ನಾವು ಹಾಡಿದ ಹಾಗೆ, தந்தையே ತಂದೆಯೇ நீ தஞ்சம் அல்ல, ನಿನ್ನ ಸಹಾಯವು எனக்கு தாவரம் இல்லை. ನನಗೆ ಆಶ್ರಯವೂ ಇಲ್ಲ. கரங்களை உயர்த்தி அந்த ஒரு ஸ்டான்ஸா மாத்திரம் சொல்லுவோம். ಆ ಒಂದು ಸ್ಟ್ಯಾನ್ಸ್ ಹೇಳೋಣವೇ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தந்தையே ತಂದೆಯೇ நீ தஞ்சம் அல்ல, ನಿನ್ನ எனக்கு தாவரம் இல்லையப்பா. ನನಗೆ ಆಶ್ರಯವೂ ಇಲ್ಲ ಅಪ್ಪ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு தாவரம் இல்லப்பா. ನಿನ್ನ ಸಹಾಯವಿಲ್ಲ, ನನಗೆ ಆಶ್ರಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. தந்தையே நின் தஞ்சம் அல்ல, தாவரம் இல்லையே. எத்தனை பேர் அதை சொல்றீங்க? தந்தையே நின் தஞ்சம் அல்ல, தாவரம் இல்லையே. தந்தையே நின் தஞ்சம் அல்ல, தாவரம் இல்லையே. தொடு ஐயா தோஷம் தீர, எடு ஐயா பாவ வேரை, தொடுமையா தோஷம் தீர, எடுமையா பாவ வேரை, கொடு ஐயா திவ்ய சக்தி, விடுவேனோ ஆரில் உம்மை. தந்தையே நீ தஞ்சம் அல்ல, தாவரம் இல்லையே. தந்தையே நீ தஞ்சம் அல்ல. முழங்கால் படியிடுவோம். ಮೊಣಕಾಲೂರೋಣ. கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். ಕರ್ತನ ಬಳಿ ತಿಳಿಸೋಣ. சிறியவர்கள், பெரியவர்கள், ஊழியர்கள், மூப்பர்கள் எல்லாரும், ಚಿಕ್ಕವರಿಂದ ಹಿಡಿದು ಹಿರಿಯರು, ಸೇವಕರು எல்லாரும் நாம் முழங்கால் படியிட்டு ಎಲ್ಲರೂ ನಾವು ಮಂಡಿಕಾಲೂರೋಣ. அல்ல என்றால் நின்று கொள்வோம். ಅಥವಾ ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. கரங்களை உயர்த்தி கொள்வோம். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳೋಣ. செம்மையானவன், ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತವುಳ್ಳವನು, வழியை நேர்படுத்த ತನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವನು. ஏசப்பாட்ட சொல்லுங்க. ಏಸಪ್ಪನ ಬಳಿ ಹೇಳೋಣ. ஏசப்பா, ಏಸಪ್ಪ, நான் நேர்படுத்த விரும்புகிறேன். ನಾನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಇಚ್ಛಿಸುವೆ. நான் நேர்படுத்த கண்ணீரோ, ನಾನು ನನ್ನನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಲು கண்ணீரோடு, ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகையை நேர்படுத்தினான்.
ಜಕ್ಕಯನ್ನು ಕೆಟ್ಟ ಕುಮಾರನ್ನು ಏರ್ಪಡುತ್ತಿನ ಕೆಟ್ಟ ಕುಮಾರನ್ನು ಮನಸ್ಸನ್ನು ಏರ್ಪಡುತ್ತಿನ ಮನಸ್ಸை சரிப்படுத்திக்கொண்டார். யார் யாரெல்லாம் ஏற்படுத்தினார்களோ யாரெல்லாம் சன்னது அவர்களுக்கு தேவ கிருபை அவರೆಲ್ಲರಿಗೂ ದೇವರ நம்முடைய ரட்சிப்பை அவர் வெளிப்படுத்துவார். ಅವರ ರಕ್ಷಣೆಯನ್ನು ತೋರಿಸುವರು. எந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும், ಯಾವ ಸಂಗತಿಯಲ್ಲಿ ದೇವರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ನಿಮಗೆ ತೋರಿಸಲ್ಪಡಬೇಕು, இன்றைக்கே கர்த்தர் வெளிப்படுத்துவார். ಈ ದಿನವೇ ಕರ್ತನು கடன் பிரச்சனையிலிருந்து, ಸಾಲದ ಹೊರೆಯಿಂದ, துக்கத்திலிருந்து, ದುಃಖದಿಂದ, சமாதான குலைச்சலிலிருந்து, ಎಲ್ಲ ಸಮಾಧಾನ வேதனைகளிலிருந்து, வேதனைಗಳಿಂದ, நஷ்டங்களிலிருந்து, ವ್ಯಥೆಗಳಿಂದ ஆனா நீ வழியை நேர்படுத்திக்கொள். என் ஜெப வாழ்க்கையை நான் நேர்படுத்திக் ಪ್ರಾರ್ಥನಾ ಮಾರ್ಗವನ್ನು என் ಸರಿಪಡಿಸಿ, ஊழியத்தில் உள்ள குறைகளை நான் நேர்படுத்திக் கொள்கிறேன். ಸೇವೆಯಲ್ಲಿರತಕ್ಕಂಥ ಕೊರತೆಯನ್ನು என் ಸರಿಪಡಿಸಿ, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேர்படுத்திக் கொள்கிறேன். ಬದುಕಿನಲ್ಲಿರತಕ್ಕಂಥ ஊரபு ಸಂಗತಿಯನ್ನು ஷதரபலபரபு ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஷதரபலதியாரபு ஷதரபலபரபுஷா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ಪ್ರೀತಿಯ நீ ಸಹೋದರಿ, இருதயத்தை கடினப்படுத்தாதே. ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಕಠಿಣಗೊಳಿಸಬೇಡ. ஹalleluya. Hallelujah. ஏதோ பாஸ்டர் சாமுவேல் பேசினார் நினைக்காதே. ಪಾಸ್ಟರ್ ಸಾಮುವೇಲ್ ಮಾತನಾಡುತ್ತಾ ಎಂಬುದಾಗಿ கர்த்தர் ನೆನೆಸಬೇಡ. உனக்கு கிருபை செய்வதற்கும், ಕರ್ತನು ನಿನಗೆ ಮಹಾ ಕೃಪೆ உன் சந்ததிக்கு கிருபையை காப்பதற்கும் ನಿನ್ನ ಸಂತತಿಗೆ ಕೃಪೆಯನ್ನು கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. உனக்கு கிருபை செய்வதற்காக ನಿನಗೆ ಕೃಪೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ கர்த்தரை பார்த்து சொல்லு, ಕರ್ತನು ನೋಡಿ ಹೇಳು, என் தகப்பரே, ನನ್ನ ತಂದೆಯೇ, என் தந்தையே, ನನ್ನ ತಂದೆಯೇ, உம்மை அன்றி எனக்கு தஞ்சம் இல்லை. ನಿಮ್ಮನ್ನಲ್ಲ ನನಗೆ ಬೇರೆ ಸಹಾಯವಿಲ್ಲ. என்னை தொடு ஆண்டவரே, ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟು ದೇವರೇ, என் பாவ தோஷத்தை என்னை விட்டு எடுத்து போடு ನನ್ನ ஆண்டவரே. ದೋಷಗಳನ್ನು ಪಾಪದ ಬೇರನ್ನು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿಸು. எடு ஐயா, ತೆಗೆಯ್ಯ, என் பாவ வேரை பிடுங்கோ இன்றைக்கு. ಪಾಪದ ಬೇರನ್ನು ಈ ದಿನವೇ இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ஹalleluya. Hallelujah. ஒருவேளை இந்த இடத்திலேயும், ಒಂದು ವೇಳೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡ, ஒருவேளை இணையதளத்திலேயும், ಒಂದು ವೇಳೆ எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தால், ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಿದ್ದರು, என் அன்பு சகோதரனே, ಪ್ರೀತಿಯ என் ಸಹೋದರನೇ, அன்பு சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯೇ, ஏசப்பான்னு கூப்பிடு. ಯೇಸಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ என் ಕರೆ. பாவ வேரை பிடுங்கோ என்று ನನ್ನ கேள். ಪಾಪದ ಬೇರನ್ನು ಕಿತ್ತು என்னை ಹಾಕು. தொடும் என்று கேள். ನನ್ನನ್ನು ಇದನ್ನು ಮುಟ್ಟು. என் தோஷத்தை நீக்கும் என்று ನನ್ನ கேள். ದೋಷವನ್ನು ನೀಗಿಸು. இப்பொழுதே, ಈಗಲೇ, இப்பொழுதே ಈಗಲೇ கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். ಕರ್ತನ ಕೃಪೆದವರ நீ மன ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. நேர்மை உள்ளவனாய் மாறிவிடுவார். ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತನಾಗಿ நீ ಮಾರ್ಪಡುವಿ. செம்மையானவனாய் மாறிவிடுவார். ಸತ್ಯಸಂಧನಾಗಿ ಮಾರ್ಪಡುವಿ. Thank you Jesus. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. தொடு ஐயா, ಮುಟ್ಟು ಕರ್ತನೆ, தொடு ஐயா, ಮುಟ್ಟು ದೇವರೇ, தொடு ஐயா, ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟು என்ன ದೇವರೇ, தொடு ஐயா, ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟು. என் பாவ வேற பிடுங்க ஐயா. ಪಾಪದ ಬೇರನ್ನು ಕಿತ್ತು வாய்களை ಹಾಕು. திறந்து சொல்லுங்க, ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳೋಣ. வாய்களை திறந்து சொல்லுங்க, ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳೋಣ. வாய்களை திறந்து சொல்லுங்க. ಬಾಯಿಗಳು ತೆರೆದು என்ன ಹೇಳೋಣ. தொடு ஐயா, ನನ್ನನ್ನು என்ன ಮುಟ್ಟು தொடு ஐயா, ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟು. என் பாவ வேரை பிடுங்க ஐயா. ಪಾಪದ ಬೇರನ್ನು ಕಿತ್ತು ಹಾಕಪ್ಪ. தேவன் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ದೇವರ ಆ ರೀತಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எங்களை செம்மையானவர்களை மாற்றுவதற்கு இப்படி ஒரு காரியம். ನಮ್ಮ ಯಥಾರ್ಥ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸಂಗತಿ. வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರನ್ನು ಶುಭ ಕೋರಿ இன்றைக்கு ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. நடைபெறுகிற விடுதலையின் உபவாச கூட்டத்தை ஆசீர்வதி. ಈ ದಿನ ನಡೆತಕ್ಕಂಥ ಬಿಡುಗಡೆ ಉಪವಾಸ ಕೂಟವನ್ನು ரட்சிப்பை வெளிப்படுத்தும். ರಕ್ಷಣೆಯನ್ನು ತೋರಿಸು. தேவன் அப்படி செய்கிறதற்காய் ದೇವರ ಆ ರೀತಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. இன்னைக்கு ஒரு அறிவிப்பும். ಒಂದು ಸೂಚನೆ. கடந்த நாட்களிலே ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ஊழியர் கூட்டத்தில் ஒரு காரியத்தை கேட்டான். ಸೇವಕರ ಕೂಟದಲ್ಲಿ ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನು ಕೇಳಿದರು. சில அருமையானவர்களே, சட்ட திட்டங்கள், ಕೆಲವು ನಿಯಮಗಳನ್ನು, அதாவது ஊழியர்கள் சிலர் இன்னும் பெயர் மாற்றப்படலை, அது நிமித்தம் மற்றும் ஊழிய காரியங்களிலே சில சட்ட ஒழுங்குகள். இப்போ நாம் இந்த காரியத்தில் மிகவும் அருமையானவர்களை ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காரியம். ஆகவே ಕಾನೂನಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಎಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. விடுதலையின் உபவாச கூட்டம் முடிந்த உடனே ಈ ಬಿಡುಗಡೆ ಉಪವಾಸ ಕೂಟ ಮುಗಿದ ಕೂಡಲೇ ஒரு கிறிஸ்தவ ஹைகோர்ட் லாயர், ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಹೈಕೋರ್ಟ್ ಲಾಯರ್, ವಕೀಲರು, இன்னைக்கு ஒரு விசேஷித்த கூட்டம், ಒಂದು விசேஷமா ஊழியர்களுக்கு, ವಿಶೇಷಕರವಾಗಿ ಸೇವಕರಿಗೆ, ஊழியத்திலே நாம் பின்பற்றக்கூடிய நம்முடைய கவர்மெண்ட் லாஸ் என்ன, ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸತಕ್ಕಂತಹ ನಮ್ಮ ಗವರ್ಮೆಂಟಿನ ನಿಯಮಗಳು ಏನು. சில சட்ட திட்டங்கள் நிமித்தம் சில காரியங்கள் நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணி அதில் வெற்றி பெறுவது என்று விசேஷமாய் ஊழியர்கள், வெளியே இருந்து வந்திருக்கிற ஊழியர்கள் மற்றும் அருமையானவர்களை இங்கே பெங்களூரில் நம்முடைய ஐக்கியத்தில் மூப்பர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், உங்களுக்காகவே இப்படி ஒரு கூட்டம். அந்த லாயர் இடத்துல அருமையானவர்களை நீங்கள் எந்த கேள்வினாலும் என்ன செய்யலாம், கேட்கலாம். உங்களுடைய காரியத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். பிரேயர்ஸ் லீடர்ஸ், கிளை சபை நடத்துகிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, இந்த நாளிலே சகோதரிகளுக்கும் இப்படி ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். ஊழியம் செய்கிறோம். ஏன்னா சில வேளைகளிலே சில அருமையானவர்களை சட்டத்திட்டங்களுக்கு மாறான சில காரியங்களை சிலர் செய்து மாட்டிக்கொள்ளுகிறார்கள்.
கர்த்தருமை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்சலே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். இன்றைக்கு ஞானசாராதனை உண்டு. ஞானசாரம் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் தேதி உள்ள ஞானசார